ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐரா வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான செடி எதுனா கருவேப்பிலை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செடி எதுனா கருவேப்பிலை. கருவேப்பிலையை பற்றி ரெண்டு மாதிரி பேசுவாங்க நம்ம மக்கள். தென் மாவட்டங்கள்லாம் ஒரே ஒரு குழந்தை இருக்கிற வீட்டில் சொல்லுவாங்க, கருவேப்பிலை கண்ணு மாதிரி ஒரே ஒரு குழந்தை வச்சுருக்காரும்பாங்க. அதே நேரம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை பயன்படுத்திக்கிட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டான் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் பேசுவாங்க கருவேப்பிலை பற்றி. ஆனால் கருவேப்பிலை மிகச்சிறந்த ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது சமையலுக்கு மட்டும் பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலையின் மனம் ஒரு சமையலையே தூக்கி காட்டும். நல்ல ஒரு சுவையும் மனமும் நிறைந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை செடியுடைய இலைகள் இருக்குல்ல, இந்த இலைகளில் மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் உள்ளன. கருவேப்பிலை மிக உயரமாக செல்லாமல் அவ்வப்போது வெட்டி விட்டால் பல கிளைகளோடு வளரக்கூடியது இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலை கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. லிவர் மற்றும் குடலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி சுத்தம் செய்வதில் கருவேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜீரண சக்தி நிறைந்தது. கருவேப்பிலை, நெல்லிக்காய், தயிர் போன்றவற்றை கலந்து அந்த ஒரு பேக்கை நம்ம தலையில தடவிட்டு வந்தா இளநரை, முடி உதிர்தல், அதாவது பொடுகு தொல்லை போன்ற அனைத்தும் நீங்கக்கூடியது. தலைமுடி வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த மருந்து கருவேப்பிலை என்று சொல்லலாம். ஜீரண சக்தியை தூண்டக்கூடியது கருவேப்பிலை. சாதாரணமாக நாம் இந்த கருவேப்பிலையினுடைய 1-2 கருவேப்பிலையை தினமும் மென்று வர நம் உடலில் ஒரு நல்ல மாற்றம், கெட்ட கொழுப்புகள் எல்லாம் நீங்கக்கூடியது. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் கருவேப்பிலை நன்றாக ஜூஸ் எடுத்து அதில் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து குடித்து வரலாம். அவர்களுக்கு கொழுப்புகள் எல்லாம், தேவையற்ற கொழுப்புகள் நீங்கி உடல் எடை குறையும். ரொம்ப குளிர்ச்சி ஒத்துக்கொள்ளாதவர்கள் கருவேப்பிலையை அளவோடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கருவேப்பிலை சமையலுக்கு மட்டுமல்லாது மருத்துவ குணம் நிறைந்ததால் நாம் இதை மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். வெகு எளிதாக, மிக சுலபமாக வளர்க்கலாம் மாடி தோட்டத்தில். சாதாரணமாக நம் கடைகளில் காய்கறிகள் வாங்கும் பொழுது இலவசமாக கருவேப்பிலை வழங்குவார்கள். சீசன் இல்லாத காலத்தில் அவர்களால் கொடுக்க இயலாது. ஆனால் நாம் மாடி தோட்டத்தில் கருவேப்பிலை வளர்க்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே நம்ம தேவைக்கு ஏற்றாற் போல நாம் பறித்து கொள்ளலாம். எனவே அன்றாடம் நம் வாழ்வில் பயன்படுத்தும் இந்த கறிவேப்பிலையை நாம் மாடித்தோட்டத்தில் வளர்த்து பயன்பெறும்.